நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாதா? அது எப்படி தெரியும் ஆண்டி? மனசுல இருக்கிற எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு நான் என்ன மந்திரவாதியா? சொன்னாதானே தெரியும். என்னடி நடிக்கிறியா? ஒரு காலத்துல அந்த ஆசையெல்லாம் இருந்துச்சு ஆண்டி. என்னோட லட்சியமே ஒரு பெரிய நடிகையாகி சாதிக்கணும்ன்றதுதான். ஆனா அதெல்லாம் நிறைவேறாமலே போயிடுச்சு. அதான் இப்ப நிஜத்திலேயே பண்ணிட்டு இருக்க போல இருக்கு. புரியல ஆண்டி. என்ன புரியல? இதெல்லாம் உன் வேலை தானே, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஆண்டி என்ன சொல்றீங்க? நிஜமாவே எனக்கு புரியல. அந்த சத்துமாவு விஷயத்துல நீ பண்ண தப்பையெல்லாம் எல்லார் முன்னாடியும் சொல்லி உன்னை திட்டிட்டே இருந்தானே நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஆண்டி கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? ஏன்னா நீங்க பேசுறது எனக்கு பாதி புரியுது, பாதி புரியவே மாட்டேங்குது. என்ன புரியல? இதெல்லாம் நம்ப சொல்றியா என்ன? இல்ல ஆண்டி, நிஜமாதான். அன்னைக்கு பார்ட்டியில என்ன நீங்க திட்டினீங்கல்ல, அவ்வளவு பேருக்கு முன்னாடி வச்சு என்ன அசிங்கப்படுத்தினீங்கல்ல, அது வரைக்கும் புரியுது, ஓகேதான். ஆனா நீங்க பண்ண மாதிரி எல்லாம் நான் உங்களை எதுவுமே பண்ணலையே. அப்புறம் எதுக்கு நீங்க காரணமே இல்லாம என்கிட்ட இப்படி கோவமா பேசுறீங்க? அப்போ நீ எதுவுமே பண்ணாமதான் கண்மணிய மேல கோவமா இருக்காளா? என்னது? கண்மணி உங்க மேல கோவமா இருக்காளா? என்ன சொல்றீங்க ஆண்டி? அவ என்ன விட உங்களுக்கு தானே ரொம்ப க்ளோஸ். என்ன பிரச்சனை ஆண்டி? நிஜமாவே நீங்க சொல்றதை என்னால நம்பவே முடியல. அப்போ எங்களுக்குள்ள நடந்தத பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது? எனக்கு சத்தியமா தெரியாது ஆண்டி. நீ எதுவுமே பார்க்கவே இல்ல. பாத்திருந்தா நான் ஏன் இப்படி கேட்க போறேன்? சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ஏதோ குழப்பத்துல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்கிட்ட இப்படி சுத்தி வளைச்சு பேசுறதுக்கு பதிலா நேரா விஷயத்த சொல்லலாம்ல. சரி, அப்ப சொல்லு. கண்மணி கிட்ட நீ என்ன சொன்ன? நான் ஒண்ணு சொல்லலையே. அப்ப ஏன் அவ என்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேசாம ஒதுங்கி ஒதுங்கி போறா? இதே நான் வம்பா இருக்கா ஆண்டி? உங்க பிரச்சனை எனக்கு எப்படி தெரியும்? அத நீங்க அவகிட்ட தான் போய் கேட்கணும். என்ன சாமர்த்தியமா பேசுறதா நினைப்பா? என்ன பழி வாங்குறியா? ஐயோ, நீங்க வேற